ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். விஜய் டிவியில் ரொம்பவே ரீசெண்டாக ஒளிபரப்பாகி வருகின்ற ஐநார் துணை சீரியலோட அப்கமிங் எபிசோட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 4 பேர் அண்ணன் தம்பிகளை மையமாக கொண்டு போகிறதுனால ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்குன்னு தான் சொல்ல முடியும். இந்த பக்கம் சேரன் அவங்க 2 தம்பிங்களும் சேர்ந்து தடப்புடலான ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட வாயை அடைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு சேரன். இப்போதான் ஒரு பிரச்சனை எப்படியோ சுமூகமாக முடிச்சு நிலாவையும் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிய போது சோழனுக்கு காத்திருந்த அதிர்ச்சி என்னன்னு. சிரமப்பட்டு தான் நம்ம நிலாவையும் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர்றாரு. ஆனால் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா ஏற்பாடுகளையும் பார்த்து 2 பேரும் திகச்சு போய் நிக்க. சோழன் நிலா 2 பேரோட பேரும் ஒன்னா போட்டிருந்ததை பார்த்த நிலாவால ஒண்ணுமே பேச முடியல. பயங்கர எரிச்சல் அடைகிறாங்க. ஏதாவது பேசிட்டாலும் அவ்வளோதான், சோழனோட கதையை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு சோழன் என்ன பண்ணுறாங்க, சாமர்த்தியமாக செயல்பட்டு எப்படியும் நிலாவை என்ன பண்ணுறாங்க, உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ தான் நம்ம பெரிய கண்டத்துலேருந்தே தப்பிச்சு வந்த மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே இப்படி பண்ணி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட மைண்ட் வாய்ஸில் பேசுறது மட்டும் இல்லாமல் அண்ணன் தம்பிங்கள்லாம் கூப்பிட்டு தனியாக திட்டவும் ஆரம்பிக்கிறாரு. ஆமாம், என்ன கேட்காம எதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் திட்ட. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு பொறுத்துக்காத பாண்டியன் என்ன பண்ணுறாங்க, ஆமாம் என்ன நினச்சிட்ருக்கீங்க, எதுக்காக இப்போ கத்துறீங்க, ஆசையாக காலையிலேருந்து ஒன்று பார்த்து உனக்காக பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்காக இப்போ கத்திட்டு இருக்கானா நீ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்க, அவன் என்னென்ன பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு வந்திருக்கான், இந்த சூழ்நிலை இது ஒன்று தான் அவன் குறைச்சல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னடா சோழா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் பொறுமையாக கேட்க, போங்கண்ணா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேச, உடனே பாண்டியனுக்கு கோவம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் நினச்சிட்டு இருக்கேன்னா, ஊரில் என்னென்னலாம் தெரியுமா பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் பாண்டியன் சொல்ல, சோழனும் அமைதியாக கேட்க, ஆமாண்ணா எனக்கு ஒரு டவுட்டு, உங்கள் 2 பேருக்கும் உண்மையான கல்யாணம் நடந்துச்சு தானே, நீ ஏன்டா இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்க, அப்புறம் எதுக்காக நான் இவ்வளோ ஏற்பாடுகள்லாம் பண்ணதுக்கப்புறமா கோவப்படுறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்க, இல்லைடா அங்கே சூழ்நிலையே வேறு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. இதுக்கு மேலேயும் நாம் அமைதியாக போய் பேசலாம், நம்ம மேலே என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச சோழன், நான் அது அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை, இந்த சூழ்நிலையில் அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும், நான் அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க, சொல்கிறதும் கரெக்டு தான் சோழா, ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, இவ்வளோ ஏற்பாடு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற தருணத்தில், சரி இப்போ என்னன்னா நான் சம்மதிக்க வைக்கணும் அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன் விடுனா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உள்ளே போயிட்டு நிலாவை பார்த்த சோழன், என்னங்க இதெல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் கேட்க, ஏங்க உங்கள் கூட தானேங்க நானும் வந்தேன், எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பேச, ஏங்க அங்கே நடந்த எல்லா விஷயத்தை பற்றியும் உங்களுக்கு தெரியும், இப்படி இருக்க சூழ்நிலையில் நம்ம 2 பேரும் உண்மையான ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தாங்க இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. பாவங்க அண்ணன், இவரோட சூழ்நிலை மீறியும் நம்ம 2 பேருக்காக இவ்வளோ ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்கங்க, அதனால் எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப்புங்க, அண்ணன் கஷ்டப்பட்டு இவ்வளோ ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களுக்காக நம்ம இதை கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட பேசுகிறாரு சோழன். இருக்க நிலாவை பார்த்த சோழன், ஐயோ எப்படியாவது சம்மதிச்சணுமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே புலம்ப, சரிங்க நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு சோழன். இதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷனுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, என்ன கண்டிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் யோசிக்கிறாங்க. கண்டிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு நடந்த கல்யாணத்தை பற்றி நிலா அவங்க வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்கிறாங்களா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.